ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளா காலையில வெயில் அடிக்கிறது, சாயந்தரமானா மழை பெய்யும். ஆனா, இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருந்தனால வீட்டுக்கு கிளம்பிடலான்ட்டு சீக்கிரமா கடைய எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அது இல்லாமல் ரோடே உசந்தா இருந்துச்சு. அதனால எங்கள் வீட்டுக்கார் டக்குன்னு எடுத்து வச்சிட்டாரு. ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும், ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகாது. எப்பவுமே சோர்ந்து உட்காந்துட மாட்டோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் வியாபாரம்ன்ட்டு. சம்மந்தமே இல்லாமல் வானத்தை காமிக்கணும்னு பார்க்குறீங்களா? வானத்தில் வானவில் வட்டமாக தெரிஞ்சுது. அது லைட்டாக தான் தெரிஞ்சுது. அதனாலே வீடியோ எடுத்து போடலான்ட்டு தான் சும்மா வீடியோ எடுத்தேன். உங்களுக்கு தெரியுதா இல்லை சொல்லுங்கள். என்னடா அவர் சமையல் வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? வீட்டுக்கு வரும்போதே சிக்கன் எடுத்துன்னு வந்துட்டோம். இன்றைக்கி மழை பெஞ்சனால சரி பெப்பர் சிக்கன் செய்யலான்ட்டு சிக்கன் எடுத்துன்னு வந்தோம். இந்த கிளைமேட்டுக்கு சூடாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பெப்பர் சிக்கன். அதோட ரசம், முட்டை, சாதம் கொஞ்சம் வச்சிட்டோம். கறி வறுக்கிறதுக்கு மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் நின்றுப்பார். மற்ற எந்த சாப்பாடும் செய்ய மாட்டார். சிக்கனுக்கு என்னென்ன போடணும் நான் தான் கூட இருந்து எல்லாம் சொல்லித்தருவேன். அவர் வறுக்கிறது ஒன்று தான். எந்த சாப்பாடும் செய்ய தெரியாது அவருக்கு. இந்த சமையல் வேலை முடித்த உடனே அவரே எல்லா வேலையும் செஞ்சு முடித்த மாதிரி ஃபீல் பண்ணுவார். பெப்பர் சிக்கன் பார்த்த உடனே வாய் ஊறுதுதானே. அவர் பெப்பர் சிக்கன் வறுத்து முடிக்கிறதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பேஸ்ட் இங்கே இருக்கிற லோக்கல் கடையிலே வாங்கிக்கலாம். டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு 800 ரூபா செலவு பண்ணின்னு வந்துக்கிறாரு. சோப்பு இருக்குது, அது வாங்கிட்டு வந்துட்டார். இமாலய கிரீம் எனக்கு ஒரு வாரம் தாங்கும், அது வாங்கிட்டு வந்துட்டார். செலவு ஒன்று வாங்க போனவர் ஒரு 5 வாங்கிட்டு வந்துட்டார். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. காலைல கடைக்கு போகும்போது துணி காய போட்டிருந்தா அதையும் எடுத்து போட்டு மிஷினில் துணி போட்டுடலான்னு ஸ்கூல் யூனிஃபார்ம் இருந்தது. எல்லாம் யூனிஃபார்ம் போட்டோம். காலையில் ஒரு சிங்கிள் போட்டுருவோம், நைட்டு ஒரு சிங்கிள் போட்டுருவோம். காலையில் கழுற துணியும் நைட்டு கழுற துணியும் அடிக்கடிக்கு போட்டுருவோம். நாங்கள் மிஷினில் துணி போட்டு துணி மடிச்சிடலான்ட்டு துணி மடிக்க போயிட்டேன்.
என்னதான் துணி மடித்து அடுக்கி வச்சாலும் ஒரே நிமிஷத்தில் கழிச்சு விட்ருவாங்க. அதனால் நானே கடைக்கு கிளம்பும்போது துணி எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவேன். சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்தால் அவங்களே மாற்றிப்பாங்க தானே, அதனால் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவேன். விட்டோன்னா வச்சுக்கோங்க ஒரே நிமிஷத்தில் கழிச்சு விட்ருவாங்க. அதனால் எப்போ லீவ் போடும்போதெல்லாம் அடிக்கடி விட்ருவேன். ஒரே நிமிஷத்தில் கழிச்சு விட்ருவாங்க. அதனால் நானே இப்போ எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறேன். இப்போ எப்படி கழிக்கிறீங்க இருங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு, நான் எடுக்கிற துணி தான் நீங்கள் போடணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே பேசினே துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம். இதான் சாப்பிட்லான்னு உட்காந்தா அண்ணன் தங்கச்சிக்கு ஒரே சண்டை. ஒரே ஒரு லெக் பீஸ் போட்டு வந்துட்டு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. உனக்கு எனக்குன்ட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் யார் ஜெயிச்சாங்கன்னா சின்னவங்க தான் ஜெயிச்சாங்க. பாப்பா அழுந்தே சாதிப்பா, அதனால் தம்பி விட்டு கொடுத்துட்டான். உங்கள் வீட்டில் கூட இப்படி தான் இருக்காங்களா குட்டீஸ்? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றது ஒரு திருப்தி தான். சாப்பிட்டு இருக்கிற சாமான்லாம் எடுத்து கழுவிட்டு படுக்க போயிட்டோம். ஏன்னா நைட்டே சாமான் கழுவி வச்சுட்டு படுத்தா தான் காலைல எழுந்திரிச்சு வேலை பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். அது இல்லாமல் குழந்தைங்க நேரத்தில் ஸ்கூலுக்கு போகிறாங்களா, அது சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.